வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 10. இதுதான் ஃபைனல் எபிசோட் இந்த சீசனில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கிட்டியோட ட்ரெஸ்ஸில் தீ பற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் மின் அங்கே வந்து அவளை காப்பாற்றுறான். அதை பார்த்து தே ஷாக்காகி அங்கேயே நின்றுடுறான். அதுக்கப்புறம் தே மின்ஹோ கிட்ட சின்ன ஆர்கியூ பண்ணுறான். மின்ஹோ போனதுக்கப்புறம் தேவும் கிட்டியும் பேசிக்கிறாங்க. எனக்கு வேற ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொன்னதுனால தே டென்ஷன் ஆயிடுறான். அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் இன்றைக்கி அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மின்ஹோ கிட்டே போகிறான். அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். கிட்டி அங்கே ஓடி வரா. இதுக்கு அவன் எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. தே மின்ஹோ கிட்ட சாரி சொல்கிறான். அதுக்கு மின்ஹோ சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் பென் பால்ஸாக இருக்கிறது தான் பெட்டர். கிட்டி கூட அப்படி தான் நினப்பான்னு நினைக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ கிட்டி தே கிட்ட சொல்கிறா, அது யூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு தே ஷாக் ஆயிடுறான். மின்ஹோ பார்ட்டிலேருந்தே அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உனக்கு பசங்களை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே கேட்குறான். இல்லை, எனக்கு 2 பேரையுமே பிடிக்குது, நான் டோட்டலாக கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தே அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜீனாலையும் ப்ரொஃபஸர் லீ, அலெக்ஸ் அண்ட் யூரி 4 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அலெக்ஸ் என்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லிம் சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லிம் சொல்கிறாங்க. நீ மியூசிக் பற்றி படிக்கிறதுக்காக ஸ்டேட்ஸ்க்கு போயிட்ட, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உன்கிட்டேருந்து எல்லாமே மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் பெரிய ராக் ஸ்டாராக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு யூரி சொல்கிறா, நான் கேட்டிருக்கேன் நீங்கள் பாடுறத, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் உங்கள் ஃப்யூச்சருக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லிம் சொல்கிறாங்க. அலெக்ஸ், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு. பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸும் சொல்கிறாரு. இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிம் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நான் நல்ல கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு. இந்த பக்கம் கிட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் தனியாக யோசிச்சுக்கிட்டே நடந்து வரா. ரூமுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அப்பா, நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன்ப்பா, என் ஃப்ரெண்டு யூரி மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் யாருப்பா, நான் என்ன மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த ஏஜில் இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறது எல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. படிப்பை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நீ என்ன கற்றுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்குறாரு. யாரையும் முடிவே இல்லாமல் லவ் பண்ணணும்ப்பா, அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கிட்டி அவள் ரூமில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கியூ வரான். என்ன பெரிய சூட்கேஸாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்க, வெறும் வின்டர் பிரேக் தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ திங்ஸ் எடுத்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை, இது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அப்படிலாம் நினைக்காத, நாளைக்கு எல்லாமும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். எனக்கு என்னையே பிடிக்கல, நான் தேவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், யூரியையும் தான், அவள் என்னோடய டெக்ஸ்ட்டு எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதுக்கு கியூ சொல்கிறான், கவலைப்படாத, எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு என்னோடய மேட்ச் மேக்கர் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். ஐயோ, நான் அதுலேருந்து ரிட்டையர் ஆயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. சரி ஓகேவா, உனக்கு நான் டீ போட்டு தரேன் எக்ஸ்ட்ரா ஹனியோட அப்படின்னு சொல்லிட்டு கியூ கூப்பிட்டு போகிறான் அவளை. நல்ல வேளை நான் ஒரு மேட்சாவது கரெக்டாக மேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. உன்னையும் ஃப்ளோரியானு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ, அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். அவனும் சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. ஆமாம், அவன் நம்ம ஸ்டடீஸில் சீட் பண்ணியிருக்கான் ஓல்டு ஸ்டூடெண்ட் மூலமாக அப்படின்ட்டு கியூ சொல்கிறான். பிகாஸ் அவங்க அப்பா ஃப்ரான்ஸுக்கும் அவங்க அம்மா க்ரீஸ்க்கும் அவனை கூப்பிட்டுட்ருக்காங்க, அவன் ஏன் கூட இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிட்டி சொல்கிறா, இங்கே எல்லோரும் கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம், அவன் ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு கியூ சொல்கிறான், அவன் எனக்காக தானே இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தானே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். தேவும் யூரியும் உன்கிட்ட போய் சொன்னப்போ நீ அவங்கள மன்னிக்கலையா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். நீ என்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். ஆமாம், எனக்கு இது பிடிக்கல, நான் உன் மேலே கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. உனக்கு இந்த டீ என்னை போட்டு கொடுத்ததுக்கு நீ தகுதியானவ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கியூ போயிடுறான். கிட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. யூரி அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா அவளை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. உன்னை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை, எப்போவுமே நான் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் பார்ப்பேன், உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
எனக்கு 50 வயசு ஆனால் எந்த ரெக்ரெட்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. எனக்கு ஒன்றும் 50 வயசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் ஜூலியானா அம்மா அப்பா கிட்ட நான் பேசிட்டேன் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ ஜூலியானா திரும்ப இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே செம ஹாப்பி ஆகிடுது யூரிக்கு. அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அம்மா நீங்களும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. மார்னிங் நோட்டீஸ் போர்டில் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ கியூவும் போகிறான். அதே டைம் கிட்டியும் வந்துடுறா. ஃப்ளோரியான் தேவோட ஸ்பாட்டை எடுத்துக்கிறான். ஸோ அதனால் கியூவுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது. கிட்டி ஸ்பீடாக வந்து நான் என்ன ஆச்சு, என்னோடய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கியூவும் ஹாப்பியாக சொல்கிறான். அந்த டைம் 2 பசங்க பேசிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறா இங்கே காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம் ஹாஸ்டல் வார்டன் அங்கே வந்துடுறாரு. சாங்காவே நீ இங்கே என்ன பண்ணுற, அதுவும் காலையிலேயே பைஜாமா போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ மாட்டிக்கிறா. கிட்டி பிரின்ஸிபலாக லிம் மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் ரூம் வந்திருக்கா. அப்போ அங்கே 2 பேர் கொரியனில் பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு எதுவுமே புரியலை. அவள் சொல்கிறா, நான் இருந்த ரூம் வந்து ரொம்ப குப்பை மாதிரி இருந்துச்சு. அவள் ஒரே டிஷ்யூவாக போட்டு வச்சுருந்தா. நான் பசங்க ரூமில் இருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் எனக்கு அங்கே ஒரே ட்ரபிள்ஸாக இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ லிம் சொல்கிறாங்க, இங்கே ப்ராப்ளம் அது இல்லை, உன்னை ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நீ ஸ்காலர்ஷிப்பில் இங்கே வந்திருந்த, நீ ரூல்ஸை ப்ரோக் பண்ணதுனால உன்னை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடிசனும் கிட்டியும். நீ காலையிலேயே இவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட்ணுமா, நீ கிஸ்ஸில் இருந்து தான் வெளியில் போகிற, ஒன்றும் செத்து போயிடல அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் சொல்கிறா. உனக்கு என்ன தெரியும், எனக்கு கிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் சொல்கிறா. அதே டைம் கிட்டி டேபிளில் ஏறி நின்று சத்தம் போடுறா. ப்ரொஃபஸர் லீ, லிம் எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கிஸ்லேருந்து வெளியில் அனுப்பிட்டீங்க, ஆனால் எனக்கு கிஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்கள் யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மா இங்கே தான் படித்தாங்க. நான் அவங்களோட ஃபேவரட் ட்ரீயை பார்த்தேன். நான் இங்கே வந்ததே அவங்களுக்காக தான். ஸோ நான் ரொம்பவே கிஸ்ஸை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. அதே டைம் அலெக்ஸ் அங்கே வராரு. வந்துட்டு நீ கொஞ்சம் கீழே இறங்கி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவளும் கீழே இறங்கி வரா. நீ அந்த டோமில் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, பசங்க கூட இருந்ததை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டி ரூமுக்கு போய் திரும்பவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ மின்ஹோ அங்கே வரான். என்னோட ஹேண்ட் க்ரீமை நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிகிட்ட கேட்குறான். இல்லைன்னு சொன்னோன்னா அவன் திரும்ப போயிடுறான். திரும்பவும் மறுபடி உள்ளே வரான். வந்துட்டு என்னோட ஆன்டி ஏஜிங் செரம் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் நான் ஒன்றும் எடுக்கலை, இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கத்துறா. அப்போ கியூ சொல்கிறான், நான் அன்றைக்கி கிட்ட அப்படி பேசுகிறதுனால என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம அப்படி தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அப்போ கியூ சொல்கிறான், நீ இங்கேருந்து போகிறத என்னால் நம்பவே முடியல, என்னை அள வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோளில் சாஞ்சிக்கிறான். அதுக்கு கிட்டி சொல்கிறா, என்னாலையும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுறா. அப்போ மின்ஹோ திரும்பவும் அங்கே வரான். ஓகேடா நான் போயிட்டு வரேன், நம்ம பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டு சொல்கிறான். ஓகே பாய் கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஒருவேளை நான் போகிறது அவனுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. இல்லை அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் மின்ஹோ ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக மின்ஹோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. கிட்டி இங்கேருந்து போகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறான். கிட்டி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஜீனாலியும் வராங்க. நீ காஃபிடேரியாவில் பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாலியும் சொல்கிறாங்க. அவள் எனக்கு ஒரு லெட்டர் போட்டா வீட்டுக்கு அப்புறம், ஆனால் நான் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிட்ட கொடுக்குறாங்க. நானும் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை கொடுக்குறா. ஓ டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம் உண்மையாகவே ப்ரொஃபஸர் லீக்கு மியூசிக்கில் நல்ல டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்போ ஜீனா கண் கலங்குறாங்க. அதை பார்த்துட்டு கிட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை டேனியல் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், அது என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியுது அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அப்புறம் லிம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தே நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு கியூ சொல்கிறான், செகண்ட் ப்ளேஸும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை எனக்கு ரூமும் ஸ்காலர்ஷிப்பும் இனி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கான். அப்போ கிட்டி பாஸ் ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவள் பாஸ் ஆகிட்டா, அவள் இல்லாமல் இந்த இடத்த என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தே ஃபீல் பண்ணுறான். நேற்று அவகிட்ட நடந்ததுக்காக அவகிட்ட சாரி சொல்லணும், அவளுக்காக நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே கிட்டி இல்லை. ஒரு லெட்டரும் அவனுக்காக நெக்லஸும் வச்சுட்டு போயிருக்கா. இது உனக்காக, இது எப்போவுமே உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. தே அவளுக்கு கால் பண்ணுறான். ஆனால் கால் ரீச் ஆகலை. அவசரமாக வெளியில் ஓடி வரான். அந்த டைம் அவங்க அப்பா காரில் வராரு. அவர் கூட சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க ரொம்ப ஸ்பீடாக. அவங்க அப்பா சொல்கிறாரு, மனசை தளர விடாத, நம்ம அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தே ஏர்போர்ட்டுக்கு போய் கிட்டியை தேடி அலைஞ்சிட்ருக்கான். கிட்டியை பார்த்துட்டு அவளை தூரத்தில் இருந்து கூப்பிட்றான். யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா.
தேவை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அங்கேருந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்போது கிட்டி சொல்கிறா, நமக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் என்றைக்குமே வருத்தப்பட போகிறதில்ல. அது எல்லாமே ஒர்த்து தான். உன் கூட 4 வருஷம் இருந்தது எனக்கு ஹாப்பி தான். நீ தான் என்னோட பெர்ஃபெக்ட் ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவனை கிஸ் பண்ணுறா. அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ திரும்பி வரும்போது யூரியை பார்க்குறா கிட்டி. நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது கோஇன்சிடென்ஸா இல்லை நீ இங்கே எனக்காக வந்தியா இல்லை ஃபேட்டான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நான் கிஸ்க்கு வந்தேன். என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஜூலியானா வந்துடுறான். ஸோ யூரி அவகிட்ட போய் பேசிகிட்ருக்கா. இவ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ கிட்டி இங்கே தான் இருந்தா, நான் உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அவளை அங்கே காணும். ஜூலியானா கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான் நினச்சேன் அவங்க 2 பேருக்கும். ஆனால் அவள் போயிட்டா, எங்கே போனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. அப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா யூரி. ஜூலியானா வந்துட்டா. ஆனால் ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணதில் எனக்கு பிடிக்கல. நீங்கள் கிட்டியை எதுக்கு எக்ஸ்பெல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த பசங்களையுமா எக்ஸ்பெல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதே டைம் கிட்டி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே போயிட்டுருக்கா. நான் நினச்ச மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு ஹோல் லைஃப்க்கும் தகுதியான மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் நிறைய வளர்ந்துருக்கேன், கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு அவள் சீட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கா. அவள் சீட்டை பார்த்துட்டு அவள் சீட்டில் போய் உட்காந்துடுறா. அப்போ தான் அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறா. சைமனா, நான் நினச்சது சரியாக தான் இருக்குது. அப்போ அப்பாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து அவளை இடிச்சிட்டே இருக்கான். யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மின்ஹோ. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவும் இந்த ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எதை கேட்குற, இந்த பிளேனில் இருக்கிறதையா இல்லை இந்த கோச்சில் இருக்கிறதையா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ கேட்குறான். நான் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த கோச்சில் இருக்கிறத என் ஃப்ரெண்டை கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, நீ இதுக்காக தான் பயக்கூட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சேச்சா, உன் மேலே அப்படி ஒன்றும் அக்கறையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சிரிக்கிறான். மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், மீட் பண்ணேன். பட் நாங்கள் ப்ரோக்கப்பும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறான். அப்படிங்கிற மாதிரி கிட்டியை பார்க்குறான். நான் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எப்போவுமே அவனை கேர் பண்ணிப்பேன் இப்போ மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ மின்ஹோ கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவள் பார்க்குறா. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக இல்லை அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டியை பார்க்குறான். ரொம்பவே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு கிட்டி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இனி அடுத்த சீசனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவள் யாரை சூஸ் பண்ண போகிறா, மின்ஹோவா, தேவா இல்லை யூரியா அப்படிங்கிறத அடுத்த சீசன் வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.